ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் சீரியல் ரிவ்யூ என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம சுந்தரியும் முரளியும் நினச்ச மாதிரியே இந்த கல்யாணத்தை நிறுத்தி வச்சிடுறாங்க. ஆகாஷ்க்கு டென்ஷன் ஆகிட்டு இந்த ஜாதகம் இருக்கிறதுனால தானே அப்படின்னு சொல்லிட்டு எரிய வச்சிடுறாங்க. ஆனால் சுந்தரி தண்ணி ஊற்றி அணைச்சிட்றாங்க. ஆகாஷும் ராகவும் வெளியில் போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ நம்ம சுந்தரி போயிட்டு காலில் விழுந்துட்டு இந்த 2 மாதத்துக்குள்ளே ஆகாஷ்க்கு கல்யாணம் பண்ணலன்னா கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு சீனை கிரியேட் பண்ணுறாங்க. அபி அணுவை கோயிலுக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஆகாஷும் அணுவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஆகாஷ் இருந்துக்கிட்டு, அணு உனக்கு என்னோட ஞாபகமே வராதான்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அணு சத்தியமே பண்ண மாட்டாங்க. ஆகாஷ் அணு கழுத்துல தாலி கட்டிடுறாங்க. இதை பார்த்துட்டு ராகவுக்கும் அபிக்கும் ஷாக் ஆயிரும். ராகவ் அபிகிட்ட இந்த விஷயத்த வீட்டில் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி ஆகாஷ் அணுக்கிட்டையும் இந்த கல்யாணத்தை வீட்டில் சொல்லாதீங்க, எப்பயும் போல நான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிளான் பண்ணுவாங்க. அதே மாதிரி எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அணுவும் இந்த கல்யாண விஷயத்துல வீட்டில் சொல்ல மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வாரம் என்ன நடக்குதுன்ட்டு. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.